அந்த கட்சியில் வாடகை வாய்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்க? பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க. எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க? இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கிலே சேர்க்கலையா? அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம், அது நியாயம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவன் பேசுனா அது பெரிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்கள். எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? கட்சி அவருது, ஆட்சி யாருது? கட்சி அவருது, நீக்கிட்டாரு. ஆட்சி யாருது? ஆட்சி யாருது சொல்லுங்க. அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்சியே சாராய வித்த காசு, போதைப் பொருள் வித்த காசுல தான் நடக்குது. ஆட்சி அதில் தான் நடக்குது. இதை போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் கேள்விப்பா. அதுதான் தெரிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன அது ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன? இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது. அதை ஆக்கிரமித்து அந்த வீடை கட்டும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால், அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி, இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா, அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்டும் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. பல நீதிமன்றங்களே நீர்நிலையில் தான் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்புகள், வல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்கிறீங்களே. கடற்கரையில் 4 சமாதி இருக்குது, அதை யார் இடிக்கிறது? நீங்கள் பட்டா கொடுத்துருக்குறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா, அன்னைக்கு வந்து அதிகாரி அரசு தப்பணிடுச்சுங்கிற, மக்கள் தப்பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க, அரசாங்கம் தப்பண்ணிடுச்சு, அதை என்ன பண்ணலாம்? நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்கர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கு பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்டு முன்ன? எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்குனவே யாரு? எந்த கொம்பாதி கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ டாஸ்மார்க் அந்தவுடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே. என்னது, என்ன புரிதல்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாகிஸ்தான் போர், பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து 2 முதலமைச்சரை தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்று டெல்லி முதலமைச்சர் பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேர் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்சே. ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறது மற்றவனையெல்லாம் பிஜேபி பிடின்னு. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போகல, நிதிஷ்குமார் கூட போகல. இப்போ இந்த போரை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதில் பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி, அதில் 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொரு சிவி சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு அந்த குழுவில் இடம் இல்லை. கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்குது. இப்போ யார் உண்மையிலே கூட்டணி? அனகாபுத்தூரில் தெரியும், இந்த நீங்கள் பார்க்குறீங்களே அந்த வீடுகளை, மக்களுடைய வாழ்விடங்களை இடிக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இந்த பிரச்சனை இப்போ இல்லை, இது ஏற்கனவே முன்னாடி இருந்து வந்ததா. அப்போ இதே இடத்துல நின்று தான் நாங்கள் போராடி அதை தடுத்தோம், கொஞ்ச நாள் தடுத்து வச்சோம். இப்போ திருப்பி அதே பிரச்சனை. இந்த பல்லாவரத்தில் இந்த அனகாபுத்தூரில் மட்டும் இல்லை,
சென்னைக்குள்ள பல இடங்களில் நம்ம மக்களின் வாழ்விடங்களை வந்து ஆக்கிரமிப்புங்கிற பேரில் இடித்து அப்புறப்படுத்தணும். உங்களுக்கு தெரியும், இந்த கூவாத்து கரை ஓரத்தில் இருந்த ஆதி தமிழ் குடிகள் எல்லாரையும் அப்புறப்படுத்தி செம்மஞ்சேரி, கல்லுக்குட்டை, கண்ணகி நகர், பெரும்பாக்கம் இதுக்கு தள்ளிட்டாங்க. புறநகர்களுக்கு அப்பால தள்ளிட்டாங்க. இப்போ இது வந்து இப்போ இங்கே நடக்குது. அவங்க சொல்கிறது இது நீர்நிலை பகுதியை இதை ஆக்கிரமிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்வி தான், அது நம்ம கேட்குற சாதாரணமாக அந்த மக்களும் கேட்குறாங்க. இந்த நீர்நிலை பகுதின்னு தெரியுது, அதை ஆக்கிரமித்து அந்த வீடை கட்டும்போது என்ன பண்ணி கொண்டிருந்தீர்கள்ங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அதை ஆக்கிரமிக்கும் போதே தடுத்திருந்தால் அவங்க கஷ்டப்பட்டு ஒரு வீடாக கட்டி அதுக்கு மின் இணைப்பு கொடுத்து, எரிவாயு இணைப்பு வாங்கி, வாக்குரிமை வாங்கி, குடும்ப அட்டை வாங்கி, அதுக்கு வரி செலுத்தி இவர்களே சாலையெல்லாம் போட்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா வேலையும் செஞ்சு 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. 3 தலைமுறையாக இங்கே வாழ்கிறோன்னு சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ திடீர்னு இதை நீங்கள் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னா அவங்க குறைஞ்சபட்சம் கேட்குறது, சரி மாற்று இடம் கொடுங்க, ஒவ்வொரு சென்ட் ஒரு மாற்று இடம் கொடுத்துருங்க, நாங்களே போய் ஒரு கூரையை தற்காலிகமாக போட்டு கூட வாழ்ந்துக்கிறோம், பிறகு எங்களுக்கு வசதி வரும்போது கட்டிக்கிறோன்றாங்க. அப்படி இல்லை, நாங்கள் கொடுக்குற வீட்டில் போய் இருங்க அப்படின்னா 10 பேர் கொண்ட குடும்பம், 12 பேர் கொண்ட குடும்பம் இவங்க கொடுக்குற வீட்டு அளவுக்குள்ளே வாழ முடியுமாங்கிறது யோசிக்கணும். அவங்க கேட்குற முதல்ல எங்கள் வாழ்விடம் இங்கே, வாழ்வாதாரம் இங்கே சார்ந்து தான் இருந்தது, எங்கள் பிள்ளைகள் இங்கே தான் படிக்கிறாங்க. இப்போ திடீர்னு ஒரே நாளில் தூக்கி வேறு இடத்துல கொண்டு போய் போட்டால் அது எப்படின்னு கேட்குறேன். இதில் மக்களினுடைய கண்ணீர்லையும் அவங்களுடைய கவலை தோய்ந்த அந்த கதறலையும் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கணும். இவங்க ஆகுன்னா அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீதிமன்றத்தை காரணம் காட்டிடுறாங்க. உங்களுக்கு தெரியும், மனச்சான்று உள்ள பல பேருக்கு பல நீதிமன்றங்களே நீர்நிலையில் தான் கட்டப்பட்டிருக்கு. குறிப்பாக மதுரை உயர்நீதிமன்றம் கிளை, திருவள்ளூர் நீதிமன்றம், பல இடங்கள், பல அரசு குடியிருப்புகள், வல்வர் கோட்டமே, இதெல்லாம் ஆக்கிரமிப்பு இடின்னு சொல்கிறீங்களே. கடற்கரையில் 4 சமாதி இருக்குது, அதை யார் இடிக்கிறது? அது ஆக்கிரமிப்பாக இல்லையா? மனச்சான்று உள்ள யாராவது சொல்லு. ஒவ்வொருத்தரும் 2 ஏக்கரை ஆக்கிரமிச்சிருக்கீங்களே. கடற்கரை தானே, எப்படி கல்லறையாச்சு? யாரும் கேட்கலையே, யாருமே கேட்கலையே. உலகத்தின் தலை சிறந்த 2வது புகழ்பெற்ற கடற்கரை ஆஸ்திரேலியாவுக்கு பிறகு சென்னை மெரினா கடற்கரை. அது எப்படி சில பேருக்கு கல்லறையாச்சு? அதை யாரும் கேட்கல. பல அரச குடியிருப்புகளே நீர்நிலையை ஆக்கிரமித்து தான் கட்டப்பட்டிருக்கு. எம்எம்டிஏ காலனி மாதிரி பல இடங்கள். என்ன வாங்க காட்டுறேன். பெரும் முதலாளிகள், காசா கிராண்டு மாதிரி முதலாளிகள்லாம் ஆக்கிரமித்து நீர்நிலையில் ஆக்கிரமித்து தான் கட்டியிருக்காங்க. பல கல்லூரிகள், பல பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அப்படி தான் கட்டியிருக்கு. அங்கெல்லாம் தொடலை. ஒரு ஏழை எளிய மக்கள்னால் அவங்களுக்கு குரல் இல்லை, அதிகார வலிமை இல்லை, அரசியல் இல்லை, அதிகார ஆதரவு இல்லைன்னு கை வச்சு தூக்கி எடுத்து போடுது. இதுதான் எங்கள் மூதாதை அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் என்றோ செல்வத்தை தேய்க்கும் படைங்கிறான். உலகத்திலேயே வலிமையான கூர்மையான ஆயுதம் ஏழை மக்களின் கண்ணீருங்கிறான். கண்ணீர் தான் உலகத்திலே கூர்மையான ஆயுதங்கிறான். அதுவும் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக பெண்கள் கதறிய வடிக்கிற அந்த கண்ணீர் தான் மிக கூர்மையான ஆயுதம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு ஆட்சியாளர்கள் செய்யணும். சும்மா வாக்கு வாங்கும்போது ஒன்று பேசி வாங்குறது, அப்போல்லாம் இந்த ஆக்கிரமிப்பு ஒரு அடிப்படை. அப்போ உள்ள அதிகாரிகள் தவறு பண்ணிட்டாங்கங்கிறாங்க. நீங்கள் பட்டா கொடுத்துருக்குறீங்க, குடிமனை உரிமை கொடுத்துருக்குறீங்க, பிறகு ஏன் இடிக்க வர்றீங்கன்னா அன்னைக்கு வந்து அதிகாரி அரசு தப்பண்ணிருச்சுங்க. மக்கள் தப்பண்ணிட்டாங்கன்னு இடிக்கிறீங்க, அரசாங்கம் தப்பண்ணிருச்சு, அதை என்ன பண்ணலாம்? நீதிமன்றம் சொல்லிடுச்சுங்கிறீங்க. நீதிமன்றம் தான் சொல்லிச்சு எங்களுக்கு காவிரியில் தண்ணி கொடுக்க சொல்லி. நீதிமன்றம் தான் சொல்லுது முல்லை பெரியாற்று நதிநீர் அணை, அந்த அணை வந்து உறுதியாக இருக்குது, இடிக்க வேணான்னு. நீதிமன்றம் சொல்லுது நீட்டை எழுதுங்கன்னு. கேட்டுட்டு இருந்துட்டீங்களா? இல்லை நீட்டை நாங்கள் நீக்குவோம், அது ஏன் சொல்கிறீங்க? இல்லை நீதிமன்றம் சொல்லிடுச்சு, ஒன்றும் செய்ய முடியாது, அப்படி சொல்ல நீங்கள், அப்படி சொல்ல. கொடுமை இதெல்லாம். இந்த இடத்த என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டால் அதுக்கு பதில் இல்லை. பூங்கா அமைக்க போகிறோம், நடைபயிற்சி போகிறதுக்கு வந்து இந்த ஒரு இடம் தானே. கூவம்ங்கிறது நதியா சாக்கடை காவாயா? கூவம்ங்கிறது நன்னீர் ஓடுகிற நதியா அல்லது சாக்கடை?
கழிவுநீர் ஓடுற காவாயா, அது நன்னீர் ஓடுற நதியா? கழிவுநீர் ஓடுற சாக்கடையா, அந்த காவாயா மாற்றின மகத்தான பெருமக்கள் யார்? எந்த இடமே நீங்கள் என்னோட வாகனத்தில் பயணிக்கிறீங்களா? எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு இதே ஆறு எந்தெந்த இடங்களை ஆக்கிரமிச்சு யார் கட்டியிருக்கா நான் காட்டுட்டா? என் கூட வர்றீங்களா? அதெல்லாம் ஏன் தொடலை? ஏன்னா அவனுக்கு அரசியல் வலிமை, அதிகார ஆதரவு இருக்குது, அதனால தொட மாட்டேங்கிறேன். இவன் எளிய மக்கள், வெறும் வாட்டர்ஸ், அவ்வளோதானே. அதில் சந்தேகம் இல்லையே. நீங்கள் பல இடங்களில் அங்கே இடித்த போது நான் போய் போராடினேன். அது ஒரு முதலாளி அவர் கட்டியிருக்கிற குடியிருப்புகளுக்கு முகப்பை தடுக்குதுன்னு தான் இடித்தாங்க. இங்கேயே காசாக்கராண்டு மாதிரி பெரிய பெரிய முதலாளிகள் கட்டியிருக்கிறதுக்கு இது தொல்லையாக இருக்குது, அதான் இடிக்கிறாங்க. அவ்வளவு நீர்நிலைகளை பாதுகாக்கிற பெருமக்கள் யாராவது மனச்சான்றோட சொல்லுங்க பார்ப்போம். நீ அவ்வளோ பெரிய அப்பா டாக்கர், நீ பெரிய நீர்நிலையை பாதுகாக்கிற வெங்காயம் எதுக்கு பள்ளிக்கரணை ஏரியை குப்பை கொட்ட முன்ன? எதுக்கு முன்ன? இயற்கையின் அரும்பெரும் கொடை பள்ளிக்கரணை ஏரி, கடல் நீர்மட்ட அளவுக்கு உலகத்தில் எந்த இடத்துல அப்படி அமையாது. அப்படி ஒரு சதுப்பு நிலை ஏரி. உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து பறவைகள் பறந்து வந்து தங்கி முட்டையிட்டு குஞ்சு பறித்து பறந்து போன ஒரு வாழ்விடத்தை பள்ளிக்கரணை ஏரியை குப்பமேடாக்கினவே யாரு? எந்த கொம்பனும் சரி செய்ய முடியாது. நீ அந்த பள்ளிக்கரணை ஏரியை குப்பையை கொட்டி ஆக்கிரமிச்சது யார்? யார்கிட்ட பதில் இருக்கு? இது ஆக்கிரமிப்பு பேசுற பெருமக்கள். இந்த நீதிமன்றம் அதுக்கு ஒரு உத்தரவு தருமா? எப்படி இந்த நீர்நிலை எப்படி நீ ஆதரிச்ச? அந்த ஏரியை நீ எப்படி மூண? குப்பையை போட்டு மூடி தள்ளிட்ட. நீங்க நீர்நிலையை பத்தி பேசிட்டு இருக்கிறீங்க. பாதுகாக்கிற பெருமக்கள் நீங்களாம் நீர்நிலையை நாங்கள் அப்படி பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு. வள்ளுவர் கோட்டம் எதில் கட்டியிருக்கு? நீரின்றி அமையாது உலகுன்னு பாடினவன் கோட்டம் எதில் கட்டியிருக்கு? அந்த பகுதிக்கு பேர் என்ன? லேக் ஏரியா. லேக் எங்கன்னு அங்கிட்டு போறியாம்பா. ஏரியை தூத்து குடியிருப்பை கட்டிட்டு பேரு லேக் ஏரியா, ஏரி பகுதின்னு வச்சுட்டு போயிட்டேன். செஞ்ச பெருமக்கள் யாரு? அதுக்கு ஒரு உத்தரவு வாங்கி இடிச்சிருமா? இங்கே வாழ்கிற எல்லாரையும் வெட்டிடுமா? நேர்மையான ஆட்சியாளன், ஒரு நீதிமான் இதுவரை செய்த தவறு சரி, அது அரசு தவறு இருக்குது. அன்னைக்கு இருந்த அதிகாரி ஆக்கிரமிக்கும் போது இருந்துட்டு, அன்னைக்கு இருந்த அதிகாரம், அன்னைக்கு இருந்த கவுன்சிலர், அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், அன்னைக்கு இருந்த அமைச்சர் பெருமைகள் எல்லாம் விட்ட வாங்கி தின்ட்டு இனிமேல் இருக்கிற நீர்நிலைகளை பாதுகாக்கணும். அதுக்கு ஆக்கிரமிக்க விடக்கூடாது. அப்படிதான் நீ நடவடிக்கை எடுக்கணும். அதை விட்டுவிட்டு 60 வருஷம் வாழ்ந்தவனை இடித்து வெளில போடான்னா இனிமேல் எங்கேயும் ஆக்கிரமிக்க மாட்டீங்க. ஆக்கிரமிப்புகளை தடுத்துடுவீங்க. நான் ஒரு பட்டியல் வெளியிடுறேன். எத்தனை பல்கலைக்கழகங்கள், எத்தனை கல்லூரிகள் நீர்நிலையில் ஆக்கிரமித்து விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்குன்னு. இடிச்சிருவீங்களா? இடிப்பீங்களா? பார்ப்போம். இது குரல் இல்லை, அவனுக்கு நாதி இல்லை, வெவ்வேறு வாக்காளன் ஆயிட்டான். அவனுடைய கண்ணீருக்கோ கவலைக்கோ கதறலுக்கோ இங்கே மதிப்பு இல்லை. அது கேட்குறதுக்கு காதுகளும் இல்லை, பார்க்குறதுக்கு கண்களும் இல்லை. அது ஒன்றும் பேசி என்ன இருக்குது? ஆமாம், இதுக்கு முன்னாடி வந்து போராடி தடுத்து இவ்வளோ நாள் நீட்டிச்சு வச்சோம். இப்போ திடீர்னு நான் வந்து எங்கள் அப்பாவோட நினைவுக்கு போயிட்டேன். அப்புறம் மே 18 கூட்டம் வந்து அதிலே நான் வந்து ஒரு வாரம் வெளியூர்லே பயணம் பண்ணிட்டேன். அது சென்னையில் இருந்தால் இங்கே வந்து படுத்துருப்பேன். சென்னையில் இருந்திருந்தேன்னா இங்கே வந்து இடி பார்ப்போம். கதறல் தான். அவங்க ஒரு அம்மா சொல்கிறாங்க, 60 வருஷமாக இருக்கேன் ஐயா, 3 தலைமுறை. என் பிள்ளைக்கு போன மாதம் தான் கல்யாணம் பண்ணி இப்போ கற்பமாக இருக்கா. இப்போ எடுத்துகிட்டு போய் நாங்கள் 10 பேர் இருக்க வீட்டுக்கு 10 பேருக்கு வாடகை கொடுப்பான். சின்ன வீடு 1 லட்ச ரூபா இருக்கிறாங்க, 10,000 வாடகை இருக்கிறாங்க. நாங்கள் எங்கே போய் கொடுக்குறதுன்றோம். நாங்கள் சிறுக குருவி சேர்த்த மாதிரி சேர்த்து இந்த இடத்துல ஒரு வீடை கட்டிட்டோம். இப்போ இது இடிச்சிட்டா இதே மாதிரி 50-60 லட்சம் போட்டு வேறு இடத்துல வீடு கட்டுறதுக்கு காசு இல்லை. இப்போ 10 பேர் இருக்கிற வீடை 10 பேர் இருக்கிற ஒரு குடும்பத்தில் இத்தனையோண்டு ஒரு இடத்துல போய் படுத்துக்கன்னு சொன்னால் இது சிறையை விட கொடுமையாக இருக்கா இல்லையா? அவங்க கதறலை எந்த மொழியில் நான் மொழிபெயர்த்து உங்களுக்கு சொல்லுங்கள். கண்ணீருக்கு ஏது மொழி? இது ஒன்றும் இந்த கொடுமையை ஒழிக்கணும். அது வந்து அவங்களுக்கு அதை பற்றி என்ன பிரச்சனை இருக்குது?
இடி ரைட்லேருந்து தப்பிக்கிறதுக்கு டெல்லி போக அதை பார்க்க பேச அதுக்கு தான் நேரம் இருக்குது. இதுக்கா நேரம் இருக்குது? நீர்நிலையை பாதுகாக்கணும்னு பேசுகிற பெருமக்கள், அறிவார்ந்த சான்றோர்கள், மண்ணை மக்களை சுற்றுச்சூழலை எல்லாம் நேசிக்கிற பெருமக்கள், இயற்கையின் ஆர்வலர்கள், நீங்கள்லாம் கவனிங்க. அரை எங்கெல்லாம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டு ஆகுங்கிறது அறிவியல், புவியியல் எல்லாம் தான் சொல்லுது. இயற்கை எல்லாமே அதான் சொல்லுது. 30 அடி 40 அடி மண் வெட்டிக்கிட்டால்னதே குற்றம்னு சொன்ன நாடு இரும்பு கை கொண்டு 30 அடி 40 அடி அள்ளி தனியாக குளம் வெட்டுறா ஏரி வெட்டுறான்னு ஆற்றுக்குள்ளே வெட்டின பெருமக்கள் இவங்க தான். ஒரு மண்ணு கூட எல்லாம் அள்ளி திண்டு 32 ஆறையும் கொலை செஞ்சது இந்த பெருமக்கள் தான். அதெல்லாம் நீர்நிலையை பராமரிக்கிறது வருதா? என்னோட வாங்க வைகை, என் ஊரில் தான் ஓடுது பரமக்குள்ள. அந்த வைகை ஆற்றில் அவ்வளவு மணல், ஓடுகால்னு ஒரு வாய்க்கா போடுவோம், சின்னதாக வருது, மண்வெட்டிக்கிட்ட இழுத்து அதில் ₹1,000 கொடுத்து குளிச்சுட்டு போவோம் நாங்கள்லாம். இன்றைக்கி எங்கள் ஆற்றுல மண் இல்லை, கருவ மண்டி கிடக்குது. எல்லா அந்த நகரங்களின் கழிவு நீரும் ஓடுற காவாயாக மாறிடுச்சு வைகை. இன்றைக்கி தாமிரபரணி அதுக்கு சாய கழிவு எல்லா ஆலை கழிவும் கொட்டுவது ஒரு கழிவு ஏரியா, ஒரு காவாயாக மாறிடுச்சு. இதெல்லாம் நீர்நிலை பராமரிப்பில் வருதா? மலைகளெல்லாம் கல்குவாரியாக வெட்டி ஏற்றிட்டு போறீங்கள. மழை இல்லைன்னா மழை பெற முடியாது, மழை இல்லாத நிலம் பாலைவனம் ஆயிரும்னு தெரியாத நீங்கள் நீர்நிலையை பற்றி பேசுகிறீங்க. ஆறு எங்கிருந்து வருது? ஆறை பிரசவிக்கிற தாய் எது? பூமி தாயின் மலை மார்பிலிருந்து அருவி வருது, அருவி தான் ஆறை உருவாக்குது. ஆறை பற்றி பேசுகிற மலையை நொறுக்கி கல்குவாரி ஆக்கிட்டு நீ பூமி தாயின் மலை மார்பை அறுத்து காசாக்குற நீ நீர்நிலையை பராமரிக்கிறத பற்றி பேசுகிறீங்க. நீங்கள் குவாரி ஓனர்ஸு க்ரஷர் வச்சுருக்கிறாரு, 500 டிப்பர் ஓடுது. நீங்கள்லாம் இந்த நாட்டில் பெரும் முதலாளிகள், செல்வந்தர்கள், சமூக செல்வாக்கு பெற்ற மாமனிதர்கள். நீரை பற்றி பேச உங்களுக்கு என்ன இருக்குது? 950 டிஎம்சி மழை, மில்லிமீட்டர் மழை பெய்யுது. 4000 டிஎம்சி, 4000 டிஎம்சி. எங்கே அந்த நீர்? 150 டிஎம்சிக்கு கர்நாடகாவில் மண்டிட்டு கை கட்டி நிற்க வேண்டியது இருக்குது, கையேந்தி நிற்க வேண்டியது இருக்குது. ஒரு சொட்டு தண்ணீர் தேங்க வழி இல்லாமல் கொண்டு அடுத்த நொடி கடலில் விட்டுட்டு கடல் நீரை சுத்திகரிக்கன்னு பேசுகிற அறிவாளிகள்கிட்ட நாட்டை கொடுத்துட்டா. நீ கடல் நீரை சுத்திகரிக்க 50,000 கோடி, 50,000 கோடிக்கு கணக்கில்லாத ஏரி குளங்களை வெட்டியிருந்தா எவ்வளவு நீர்த்தேக்கம் உருவாக்கியிருக்க? 50,000 கோடிக்கு. ஆட்சி செய்கிற லட்சணம் உட்காந்துக்கிட்டு நான் நீர்நிலையை மக்கள் இந்த வீடு கட்டி வாழ்கிற இந்த இடத்துல அனங்காபுத்தூரில் எடுத்துட்டு அப்படியே நீர்நிலையை பாதுகாக்கிறார், பாதுகாவலர்னு பட்டம் வாங்கிட்டு போகிறது. தீர்வு அதிகாரம்ங்கிறது அரக்க குணமும் இரக்கமற்ற மனமும் கொண்டதுங்கிறான். அதிகாரத்துக்கு எப்போதும் கண் இருக்குது, அதில் கண்ணீர் இல்லை. அதுகளுக்கு காதுகளே கிடையாதுங்கிறான். அதிகாரத்தில் இருக்கிறவனுக்கு காதே கிடையாதுடா, கண் இருக்குடா, அது பார்க்கும், ஆனால் அது கண்ணீர் வராதுறாங்கிறான். அது நீண்ட கால்களும் அகல வாயும் தாண்டா இருக்குதுங்கிறான். அந்த நீண்ட கால்களை வச்சு போராடுகிற இந்த மக்களை மிதித்து நசுக்கும், அகல வாயை வச்சு பேசி நியாயப்படுத்தும். இதுதான் அதிகாரம். இந்த கொடுமையான இந்த அதிகாரங்களை ஒழிக்காது என் மக்களுக்கு நிம்மதியான வாழ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இடம் ஒதுக்கல. அவர் சொல்றார் இந்த பகுதியில் அப்படி ஒதுக்குற அளவுக்கு அவங்க கேட்குற ஒவ்வொரு சென்ட் இடம் இல்லைன்றார். ஆனால் நாங்கள் ஒரு குடியிருப்பு மாமல்ல அந்த மலைமலை நகரில், மறைமலை நகரில் தைலாபுரங்கிற ஒரு பகுதியில் கொடுத்துருக்கோன்ற. அது தென்னரசன் எங்கால் சொல்கிறாரு, அது 100 இது இருக்கும், ஒரு 2 பேர், ஒருத்தர் 2 பேர் கால் நீட்டி படுக்கிறதே கடினங்கிற. அதில் 10 பேர் 12 பேர் இருக்கிற குடும்பங்கள் எப்படி போய் வாழ முடியும்? அது இதயம் இருக்கிறவர்கள், மனச்சான்று இருக்கிறவர்கள் ஆட்சியில் தான் அதை யோசிப்பாங்க. மக்களை பத்திரமாக வாழ்விடம். பெருந்தலைவர் காமராஜர் வகை அணையை கட்டும்போது 20 கிராமத்தை காலி பண்ணுறாங்க. அது நம்ம ஐயா கவிப்பேரரசு முத்தமிழ் பேரறிஞர் வீடும் அந்த இருந்த இடங்களும் காலியாச்சு. மாற்று இடம் கொடுத்துட்டு அப்புறம் தான் அதை செஞ்சேன். ஆனால் அவன் தலைவன், அவன் ஆட்சியாளன், அதனால நடக்குது. இங்கே அப்படி இல்லையே, இங்கே அப்படி இல்லையே.
இல்லை இப்போ நீங்கள் இப்போ இது ஒரு சீரமைக்கிறீங்க, இந்த வீடு ஆக்கிரமிப்பு, இந்த வீடு பட்டா இருந்தால் ஆக்கிரமிப்பு இல்லைங்கிறத நீங்கள் ஏற்கிறீங்களா? என்னன்னு சொல்கிறது, அந்த நீர்நிலை, அந்த நதி, அந்த ஆறு ஓடுற, அந்த தண்ணி ஓடுற கரையில் இப்படி வீடை கட்டிட்டாங்க, மொத்தமாக இது ஆக்கிரமிப்பு. இது குடிமனை பட்டா, குடி உரிமை கொடுக்கப்பட்டிருக்கு, இது குடிமனை உரிமை கொடுக்கப்படலை, பக்கத்து வீடு. இதை இடிச்சுட்டு இதை வைக்கிறது, இது எப்படி ஆக்கிரமிப்பு அப்புறப்படுத்துறதா வருது? எப்படி வருது? அப்போ இங்கே இப்போ இது பட்டா வழங்கப்படாதது குற்றமா, இல்லை இதுக்கு பட்டா வழங்கினது குற்றமா? அப்போ இந்த கேள்விக்கு யார்கிட்ட பதில் இருக்கு? அதிகாரி தரப்புல வந்து சர்வே நம்பர் மாறுது, ஒரு கோர்ட்ல தான் சர்வே நம்பர் மாறுன்றாங்க. 136, 137, 138 3 சர்வே நம்பர் இருக்கு. பக்கத்துலேயே நிறைய பொறுப்புகள் அதில் சர்வே நம்பர் நதி நீர் ஓடுகிற, அவங்க சொல்கிறாங்களா, அந்த நீர் ஓடுற அந்த காவாய், அந்த வாய்க்கால், அந்த நதி, அந்த அதில் இந்த சர்வே இது ஆக்கிரமிப்பா இல்லையா? இந்த சர்வே ஆக்கிரமிப்பு இல்லை, இந்த சர்வே என்ன ஆக்கிரமிப்பு, அப்படி வருதா? அதிகாரிகள் அப்படி சொல்கிறாங்க. ஆட்சியாளர்கள். இப்போ நீங்கள் அதிகாரிங்கிறவர் யாரு கீழே வேலை செய்கிறார்? இப்போ காவல்துறை இப்போ கடுமையாக நடக்குது, யாரோட உத்தரவில் நடக்குது? காவல்துறை யாரு கீழே இருக்கு? அதையே நீங்கள் அன்னை இவ்வளோ சத்தமாக பேசுகிற, நீங்கள் சத்தமாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. முதல்வர் இப்போ எங்கே இருக்காரு? அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னாரு, இப்போ அண்டர் கண்ட்ரோலில் இருக்காரு. இதெல்லாம் இது பேசி சில ஆழ்ந்த என்ன சொல்கிறது, தாங்க முடியாத வலியும் வேதனையும் என்ன செய்யறது, சிரித்து ஆற்றிக்கிற வேண்டியதான். அந்த நிதி மொத்த நிதி இங்கே இருக்கிறதுனால அதனால் அதை தவிர்க்க முடியாமல் போக வேண்டியதாகிடுச்சு. அவர் தேவைன்னா ஐயா துரைமுருகன் போகிறாரு, தேவைன்னா நம்ம தம்பி செந்தில் பாலாஜி போகிறாங்க, இப்போ தேவைன்னா ஐயா போயிருக்காரு. இப்போ நீங்கள் ஈடி ரைடு நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, நம்ம ஒரு பேசி ஒரு முடிவு வரலாம். இந்த சோதனை, இன்கம் டேக்ஸ் வருமான வரி சோதனை, இந்த அமலாக்கத்துறை சோதனை உள்ளே போகிறது நமக்கு தெரியுது. ஆனால் உள்ள வெளியில் போகிறது எப்போ அந்த சோதனை முடிஞ்சதுன்னு யாருக்காவது தெரியுதா? தெரியாது. அங்கே சோதிச்சியா அதில் என்ன எடுத்த? அவர் முறைகேடாக இவ்வளோ பணம் வச்சுருந்தார், இவ்வளோ நகை வச்சுருந்தார், இவ்வளோ சொத்து சேர்த்து ஆவணங்கள் இருக்குது. ஏன் மக்கள் காசில் சம்பளம் வாங்குற நீ மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ரைடு போன, நீ வருமான வரி சோதனை போன முறைகேடாக ஒரு 1000 கோடி வச்சுருந்தாப்புல, இந்த எடுத்த கொண்டு போகிறோம், என்கிட்ட என்கிட்ட சொல்லு. நீ பாட்டுக்குள்ளே போகிறா, உள்ளே போகிறத சொல்லிட்டு போகிறா, அப்புறம் எப்போ போகிறா திருப்பின்னு தெரிய மாட்டுது, என்ன பண்ணுறான்னு தெரிய மாட்டுது. டாஸ்மார்க்கில் வந்து 1 லட்சம் கோடி நீங்கள், ஒரு வாரம் கழிச்சு வெறும் 1000 கோடி நீங்கள், அதுக்காக நடவடிக்கை இருக்கா? சந்திரசேகர ராவ் மகளை இதே இதே டாஸ்மார்க், இதே அராக் இதில் தான் கைது பண்ணீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் பதவியே காலி பண்ணீங்க, அவரை கைது பண்ணி உள்ளே போட்டீங்க. இதே சாராயம் தான். ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா முதல்வரை இதே ஊழலில் தான் கைது பண்ணீங்க. ஏன் இங்கே ஒன்றும் நடவடிக்கை இல்லை? ஏன் இல்லை? டாஸ்மார்க் அந்தவுடைய ஆட்சியர் விசாரணை வீட்டில் குடும்பத்தையே கூட்டிக் கொண்டு விசாரிக்கிறீங்கள, இவங்க குடும்பங்களில் ஒருத்தரை கூட கூட்டிக் கொண்டு விசாரிக்கலையே. என்ன புரிதல்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். பாகிஸ்தான் மீது இந்தியா தொடுத்த போரை ஆதரித்து 2 முதலமைச்சரை தான் பேரணி நடத்திருக்காங்க. ஒன்று டெல்லி முதலமைச்சர், பிஜேபி முதலமைச்சர், இன்னொன்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் 2.0 முதலமைச்சர். 2 பேர் தான் பேரணி நடத்திருக்காங்க கொடியை பிடிச்சே. ஆனால் அவங்க எல்லாரும் சொல்கிறது மற்றவனையெல்லாம் பிஜேபி பிடின்னு. இத்தனை பிஜேபியோட கூட்டணி வச்சுருக்க ஐயா சந்திரபாபு நாயுடு கூட போகல, நிதிஷ்குமார் கூட போகல. இப்போ இந்த போரை நியாயப்படுத்தி பேசுகிறதுக்கு உலக நாடுகளுக்கு போக ஒரு 7 பேர் கொண்ட குழு. அதில் பிஜேபி ஏடிஎம்கேயோட அதிமுகவோட கூட்டணி, அதில் 2 பாராளுமன்ற உறுப்பினர், ஒன்று ஐயா தம்பிதுரை, இன்னொரு சிவி சண்முகம்னு ஐயா. இந்த 2 பேரில் ஒருத்தருக்கு அந்த குழுவில் இடம் இல்லை. கூட்டணியே வைக்காத திமுக இருக்க அம்மையார் கனிமொழிக்கு அந்த குழுவில் இடம் இருக்குது. இப்போ யார் உண்மையிலே கூட்டணி? என்ன அமைதி ஆயிட்டியா? கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள். 7 பேர் கொண்ட குழுவில் போரை நியாயப்படுத்தி பேச, அந்த பேசுகிற இடத்துல தீவிரவாதி எப்படி உள்ளே விட்டீங்க, அவன் எப்படி உள்ளே வந்தது தெரியல. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி அத்தனை பேரையும் சுட்டு கொண்டுட்டு போனான்ல, சுட்டவனை டாப்புன்னு ஏன் சுற்றி வளைச்சி அவனை கைது பண்ணல? வந்ததும் தெரியல, போனதும் தெரியல, செத்தது மட்டும்தான் தெரியுது. அது எப்படி? அதுக்கும் விளக்கம் சொல்லணும்ல, நியாயப்படுத்தணும்ல.
நீங்கள் இந்த பாகிஸ்தான் மேலே இந்தியா தொடுத்த போரை நியாயப்படுத்திட்டு வாங்க. என் நாடு என்னத்துக்கு எந்த நாட்டில் போய் இந்த போரை நியாயப்படுத்தி பேச வேண்டிய தேவை எதுக்கு வருது? நான் எந்த நாட்டில் போய் நியாயப்படுத்தணும்? என் நாட்டோட பாதுகாப்பு நான் போர் தொடுத்தேன். அதை சொல்கிறதுக்கு எந்த நாட்டில் விளக்களிக்கணும்? விளக்கமளிக்கிற நீங்கள் மணிப்பூர் கலவரம் ஏன் நடந்ததுன்னு ஒரு விளக்கம் நீங்கள் அதை நியாயப்படுத்தி பேசிட்டு வாங்க. அதையும் பேசுவீங்களா? குஜராத் கலவரத்தை பேசுவீங்களா? இதில் 26 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கான். அதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டான். அதை பேசுவீங்களா? ஏன்னா நீங்கள் குஜராத் கலவரத்தை நியாயப்படுத்தி பேசின பெருமக்கள் தான் திமுகவில் இருக்கிற தலைவர்கள். இப்போ இந்த அதிகாரம் போய் இன்னொரு அதிகாரம் வரும்போது அதுக்கு நடவடிக்கை அப்படிதானே இருக்குது. பொள்ளாச்சி பாலியல் குற்றத்துக்கு அப்படி தான் நடந்தது. என்ன நடவடிக்கை இருந்தது? அந்த கட்சியில் வாடகை வாய்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் இப்போ என்ன பேசுகிறாங்க? பெண்ணியவாதிகள் பெருமக்கள் இருக்கிறாங்க. எனக்கு எதிராக போராட மனு கொடுக்க மகளிர் ஆணையத்துக்கெல்லாம் போன பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணாங்க? இவங்களையெல்லாம் பெண்கள் கணக்கில் சேர்க்கலையா? அவங்க கட்சிக்காரன் செஞ்சுட்டான்னா அது தர்மம், அது நியாயம், அது பிரச்சனை கிடையாது. மற்றவன் பேசுனா அது பெரிய பிரச்சனை. நடவடிக்கை எடுத்திருந்தா சொல்லுங்கள். எடுத்திருக்காங்களா? எடுத்திருக்காங்களா? கட்சி அவருது, ஆட்சி யாருது? கட்சி அவரது நீக்கிட்டாரு, ஆட்சி யாருது? ஆட்சி யாருது சொல்லுங்க. அவரு தானே, ஐயாவுடைய தானே. ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் நடவடிக்கை எடுக்கல? கட்சியே சாராய வித்த காசு, போதைப் பொருள் வித்த காசுல தான் நடக்குது. ஆட்சி அதில் தான் நடக்குது. இதை போய் என்ன பேசுறதுக்கு இருக்கு? அதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அமலாக்கத்துறைங்கிறதான் கேள்விப்பா. அதுதான் தெரிஞ்சிருச்சா? அதுக்கு என்ன? அது ரியாக்ஷன் என்ன, ஆக்ஷன் என்ன? நல்லது, இடிங்க. ஒரு நாள் இதே மாதிரி எல்லாத்தையும் சாம்ராஜ்யத்தை தரமட்டமாக்கிறேன் பாருங்க.